ப்ரப்போர்ஷன். ப்ரப்போர்ஷன்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் பை ஒய் பிளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஜெட் பிளஸ் எக்ஸ், இன்னொன்று ஈக்குவல் டு ஜெட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். இது மூணு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ரேஷியோட வேல்யூ, ஒவ்வொரு டேர்மோட ரேஷியோட வேல்யூவும் 1/2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற டேர்மை முதல்ல எழுதிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் பிளஸ் கிவன் வந்து நமக்கு எக்ஸ் பை ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஒய் பை இசட் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜெட் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். நமக்கு வந்து ப்ரப்போர்ஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்மளால நியூமரேட்டர் டேர்ம் எல்லாத்தையும் டினாமினேட்டர் டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். ஸோ மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். டினாமினேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் இசட் பிளஸ் எக்ஸு பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இந்த மூணு டேர்முக்கு ஈக்குவல் தான் இந்த டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்னன்றது சைடில் எழுதுகிறேன். ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி அப்படின்னு இருந்ததுன்னா ஏ பிளஸ் சி டிவைடட் பை பி பிளஸ் டி இப்படின்னு எழுத முடியும். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்கிற டேர்ம் வந்து ஈக்குவல் டு இந்த அடிஷன் ஆஃப் டேர்ம். இப்போ எக்ஸ் பை ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஒய் பை ஜெட் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜெட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு மேலே வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். கீழே ஒவ்வொரு டேர்மும் 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ், இல்லை இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதணும் அப்படின்னா 2x, 2x இருக்கு. ஸோ 2x பிளஸ் 2y பிளஸ் 2z. கீழே நான் 2 காமனாக எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பை 2 காமனாக எடுத்த அப்புறம் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு 1/2. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இங்கே இந்த சைடு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒவ்வொரு ரேஷியோவும் ஈக்குவல் டு 1/2.